இந்த குளிருக்கு சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு பார்த்துடலாம். கடாயை வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு வெந்தயத்தை போட்டுட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, வெந்தயமும் செவந்துருச்சு. இப்போ 2 வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 10-15 பூண்டையும் போட்டுக்கலாம். ஒரு 20 இல்லைன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்புக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சின்ன வெங்காயம் அரைச்சோல்ல, அது கூடயே 2 தக்காளியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச வெங்காயம் தக்காளியை ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கருவாடுலேயே அதிகமாக உப்பு இருக்கும். கருவாடு சாப்பிட்டா ப்ரெஷர் இருந்தால் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குழம்புல உப்பு கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். வயசாகி நம்ம கருவாடு குழம்புலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம வாயெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்க. கொஞ்சம் சாப்பிட்லாங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லாங்க. பிபி அதிகமாக இருக்கவங்க குழம்புல உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு நிறைய காய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை ஊற வச்சு வேக வச்சது, முள்ளங்கி, இன்றைக்கி நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு தான் இருக்குது. கீரை தண்டு போட்டும் நம்ம செய்யலாம், செம்மையாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மட்டும்தான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு பண்ணுறோம். உருளைக்கிழங்கையும் எடுத்துகிட்டு போய் அந்த வதக்கிறதுல போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே நான் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். இதையும் நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு, நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கருவா மீனோட கருவாடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். சாதாரண அந்த வாழை கருவாடு 10 ரூபா பேக்கெட்டே செம்மையாக இருக்கும். நான் பீச்சு பக்கம் போனதுனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இது கரையவே மாட்டேங்குது குழம்புல போட்டால். வஞ்சரத்துண்டுன்றாங்க, ஏமாத்துறாங்கங்க. நல்லா தெரிஞ்சு பார்த்து வாங்கிக்கோங்க. வஞ்சரத்துண்டுனா குழம்புல போட்டவுடனே கரைஞ்சி போயிடும், வெறும் எலும்பு தான் இருக்கும். இது கொடுவா மீன், அப்படியே போட்டாலும் ரப்பர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்குது. வாழை கருவாடு தாங்க டக்கராக இருக்குது. 10 ரூபா பேக்கெட்டே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது 250 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். இவ்வளோண்டு இல்லை, ஒரு 100 கிராம் இருக்கும், அது கொஞ்சம் இருக்குது. இவ்வளோண்டு பீஸ் தான் நான் போட போகிறேன். உப்பு கம்மியாக போடுங்க குழம்புல. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த கருவாடை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டேன். அது என்னமோ தெரிலங்க, கருவாட்டு குழம்புனா ஒரு பிடி சோறு எக்ஸ்ட்ராவே இறங்குதுங்க. இப்படி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். கருவாட்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாசனை மேலே வரைக்கும் போயிட்டு மேலே இருக்கவர், இன்னும் கீர்த்தனாம்மா அவங்க வீட்டில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க மேலே அழகாக நிறைய கொத்தமல்லி போட்டு இவங்கள ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பனிக்கு சூட்டாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருப்பாங்க. மீன் தான் இது, பார்க்க குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கேன்சர் செல்களையும் அழிக்குது, தோல் சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வாக இருக்குது, மூல நோய்க்கும் நல்ல காரணமாக இருக்குது. மூல நோயினா மலச்சிக்கல் வராமல், மலச்சிக்கல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பிரச்சனைக்கு, அப்புறம் மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்தில் நம்ம மூளைலாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த சென்னாங்குனியை சாப்பிட்டு நம்ம மூளையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். பனினால் நம்ம சோம்பேறியாக தூங்கிட்டு இருப்போம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். இந்த சென்னாங்குனி பார்க்க சின்னதாக தானே இருக்கான், இந்த பொடிப்பையன் என்னடா பண்ணுவான்னு பார்க்காதீங்க. இவனுங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு திமிங்கலத்தையே தின்னுடுவானுங்களாம். அந்த அளவுக்கு இவனுங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் சிறுசாக இருந்தாலும் இவங்களோட வேலை பெருசு தான். சரி, இன்றைக்கி இவனுங்களை தொக்கு பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம். இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியுது. இவங்க பொரிஞ்ச உடனே ஒரு 4 பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிக்கலாம், 2 பச்சை மிளகாய் அவங்களே பொடியாக நறுக்கிட்டு கடுகு வெடித்த உடனே இவங்கள போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கூட போடும்போது நம்ம சென்னாங்குனி தொக்கு செம்மையாக இருக்கும். சென்னாங்குனி தண்ணியில் போட்டோன்னே இப்படி மிதக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களோட கண் கல் மாதிரி இருக்கும். இது தரையில் போட்டு காய வைக்கிறதுனால சில மண்ணுகளும் இருக்கும். அவங்கெல்லாம் கீழே இறங்கிடுவாங்க. நம்ம சென்னாங்குனி மட்டும் மேலே மிதக்குவாங்க. இவங்கள அழகாக அப்படியே வடிகட்டி, இப்படி ரொம்ப இது பண்ணாமல் அழகாக இப்படி வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இதே போல் ஒரு 3 வாட்டி கழுவிக்கலாம். டக்குன்னு இவங்களை கழுவிடணும்.
இல்லைன்னா தண்ணியை பார்த்தோன்னே கரைஞ்சி போயிடுறானுங்க. அதனால் 3 வாட்டி கழுவுறதுக்குள்ளே கொஞ்சம் கரைஞ்சே போயிட்டானுங்க. இவ்வளோ தான் தேர்னானுங்க. இவங்கள வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ணுவோம். இப்போது 2 தக்காளியை போட்டுக்கலாம். இவங்க பார்க்க குட்டியாக தான் இருக்காங்க, ஆனால் முதலே சொன்ன மாதிரி ஒரு போட்டையே கவுத்துருவானுங்க இவங்க. அதே மாதிரி ஒரு பெரிய திமிங்கலத்தையும் கூட்டமாக வந்து சாப்பிட்டே முடிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவரானவங்க. பார்த்துக்கலாம் அவங்கள. உப்பு போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தொக்குக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. அதனால் தக்காளி வேகிறதுக்குள்ளே வதங்கிறதுக்குள்ளே இந்த சென்னாங்குண்ணியும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதில் அவ்வளோ உப்பு இல்லை, நம்ம கருவாடில் தான் உப்பு அதிகமாக இருக்குது. இவங்கள போட்டு நல்லா பரட்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ திறந்து கிளறி பார்க்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கமன்னு ரெடி ஆகிட்டாங்க நம்ம சென்னாங்குனி தொக்கு. இவங்க மேலே நறுக்குன கொத்தமல்லியை தூவி அப்படியே ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம். சுட சுட சென்னாங்குனி தொக்கு ரெடி ஆகிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மூடி வைக்க மனசே வரல. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூடாக இருக்கே, செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சென்னாங்குண்ணி தொக்கு, அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு கருவாட்டு குழம்பு, ரசம்,